ஹலோ மக்களே, வெல்கம் டு நசுன் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டர்க்கிஷ் சீஸ் சிக்கன் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் அமைக்கிட்டுங்க. வாங்க இப்போ இன்கிரிடியன்ஸ் பார்த்துடலாம். இப்போ டர்க்கிஷ் சீஸ் சிக்கன் செய்யறதுக்கு நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இதை வந்து 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வைக்க போறோம். சில இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணிட்டு வாங்க அந்த இன்கிரிடியன்ஸ் பார்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை பேஸ்ட் ஆக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், தயிர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லெமன், 1/2 லெமன். இப்போது அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்கு வச்சு அப்படியே ஊற வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கேப் போட்டு மூடிட்டு ஊற வச்சிடலாம். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு ஹையில் வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். எப்பயுமே சிக்கன் மட்டன் எதாக இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதான் அதோட சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும். ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு சீக்கிரம் வேலை முடியும்னு நினச்சி வச்சோம்னா அது ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ எப்பயுமே வந்து எந்த மீட்டாக இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணணும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ டர்க்கி சீஸ் சிக்கனுக்கு தேவைப்படுற ஒயிட் சாஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் சூடானதுக்கப்புறம் மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைதா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது ஒரு மாதிரி கெட்டி ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஒரு அரை கப்புக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஆரிகனோ சேர்த்துக்கலாம். ஆரிகனோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நம்ம பால் போடும்போது தனியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு திக்னஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாஸை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சிருந்த ஒயிட் சாஸை பாதியாக சேர்த்தாச்சு. இதில் இந்த டைமில் ஒரு 2 முட்டையை நம்ம வந்து நல்லா அடித்து வச்சுருக்கோம். இதை மேலாக அப்படியே போட்டுக்கலாம். இப்போ முட்டை சேர்த்த உடனே சீஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒயிட் சாஸையும் அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இந்த டைமில்
பேலன்ஸ் இருக்கிற மொத்த சீஸையும் போட்டுடலாம். போடும்போது எல்லா பக்கமும் போடுங்க, எல்லாமே கவர் ஆகிற மாதிரி போடுங்க. சீஸ் சேர்த்த உடனே சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ரெட் கலர், வாவ், சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளேக்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாங்க டர்க்கி சீஸ் சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டர்க்கி சீஸ் சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.